ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம ராகினி வந்து வரலேன்னு சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி. ஆனால் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அபி வந்து புரிய வைக்கிறாங்க. உன்னையும் குழந்தையும் காப்பாற்றினது தமிழ் அண்ணா தானே, நீ இந்த நேரம் போய் பழி வாங்கிறதுக்கு இருக்கியே சரியா? நீ ஒரு டாக்டர் தானே, ஒரு உயிரை காப்பாற்ற போகிறதா நினச்சிட்டு போக வேண்டியதானே. அந்த இடத்துல சரஸ்வதி அண்ணின்னு நீ ஏன் நினைக்கிற? யாரோ ஒருத்தவங்கன்னு நினச்சிட்டு போய் காப்பாற்றலாம்ல அப்படின்னு நம்ம அபி புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் புரிஞ்ச மாதிரி தெரில, உட்காந்துருக்காங்க யோசிச்சுக்கிட்டே. நம்ம எப்போதும் வழக்கம் போல் அந்த வில்லி குரூப் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீ போயிட்டு சரஸ்வதியும் குழந்தையும் இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடாது, கொலை பண்ணிட்டு வந்துரு. நீ வந்து டாக்டர் தானே, என்ன பண்ணால் குழந்தை வந்து பிறக்காது அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, அதை பண்ணிட்டு வந்துரு. அர்ஜுன் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு அவங்க தானே காரணம், தமிழ் தானே காரணம். அவன் குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுமோ அதை பழி வாங்கு. கரெக்டாக கடவுள் வந்து அதுக்காக தான் இந்த தண்டனையை உன் கையால் கொடுக்கறதுக்காக தான் உன்னை கடைசி நேரத்தில் கூப்பிட்ருக்காரு. நீ போயிட்டு அதை பண்ணிவிட்டு வான்னு சொன்னோன்னே ராகினி உடனே கிளம்பி போகிறாங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போயிட்டாங்க சரஸ்வதியை. இப்போ வந்துட்டு வரும்பொழுதே ராகினி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட, நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு. அங்கே போயிட்டாங்க. ராகினியை பார்த்தோன்னே இவங்க குடும்பமே பயப்படுறாங்க. ஐயோ, ராகினி வந்துட்டு ஏதாவது ஒன்று பழி வாங்கிடுவான்னு தானே நம்ம அவள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகாமல் இங்கே கூப்பிட்டு வந்தோம். இங்கேயும் அவள் வந்திருக்காளே, ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாளோ, கோவத்தில் ஏதாவது பண்ணிட போகிறா, அவள் வேறு அன்றைக்கி சாபம் விட்டு போனாலே அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. வசு, கார்த்தி எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் வந்து தமிழ் வந்து என்ன சொல்கிறாரு, வேணாம் வேணாம், எது நடந்தாலும் நடக்கட்டும், பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் நிற்கிறாரு. நம்ம கோதையம்மா எப்போதும் பேசுகிற டயலாக் பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி வந்து அது மாதிரிலாம் பண்ண மாட்டா, அவள் என்னோட ரத்தம், நான் வளர்த்த வளர்ப்பு, கண்டிப்பாக அவள் குழந்தைய கொள்கிற அளவுக்கெல்லாம் போகமாட்டா. கண்டிப்பாக அவள் மனசுக்குள்ளேயும் ஒரு இறக்க மனசு இருக்குது. அவளும் நம்ம மேலே, நம்ம குடும்பத்து மேலே பாசம் இருக்குது அவளுக்கு. அவள் கண்டிப்பாக வந்து குழந்தையும் சரஸ்வதியும் நல்லபடியாக காப்பாற்றிடுவா. பயப்படாமல் இருங்க, கடவுள் மேலே வார்த்தை போடுங்கன்ட்டு நிற்கிறாங்க. சாமி கும்பிட்றாங்க. கோதையம்மா வாசலில் ஒரு எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்களா, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா குழந்தை பிறக்கிற சவுண்டு கேட்குது. குழந்தையும் பிறந்துருச்சு. ராகினி தான் கையில் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. டாக்டர் வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி சரஸ்வதியும் குழந்தையும் நல்லபடியாக ஆகிட்டாங்க, பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னோன்னா தமிழுக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல, வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிற அந்த ஏக்கம், அதனால் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இப்போ ராகினி குழந்தைய தூக்கிட்டு அவங்க தான் வெளியில் வராங்க. எல்லோரும் குழந்தைய பார்க்குறாங்க. தமிழ் கையில் கொண்டே குழந்தைய கொடுத்தோன்னா தமிழ் வாங்கி, தங்கம் நான் தாண்டா உங்கள் அப்பா, என்னை பாடுறான்னு சொல்லி அந்த உண்மையில் குழந்தை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த சந்தோஷம் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ் முகத்தில் அப்படியே தெரியுது. அது அவர் நடிப்பாக இருந்தாலும் அதை கரெக்டாக காட்டுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகினிகிட்ட வந்து எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. வழக்கம் போல் ராகினி எப்படி பேசுவாங்க, துமுறா கோவமா, அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. தமிழ் வந்து கையெடுத்து கும்பிட்டு, என் உயிரே சரஸ்வதி தான், சரஸ்வதி என் உயிரை மீட்டு கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு. நமச்சி வந்து சொல்கிறார், பரவாயில்லம்மா, நீ கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, என் சரஸ்வதியை காப்பாற்ற வந்தியே, அதுவே பெரிய விஷயமானு சொல்லி நமச்சி சொல்கிறாரு. கோவம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து பழி வாங்கிறதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைய போய் நான் ஏன் பழி வாங்க போகிறேன், அவ்வளோ கேடு கட்டவன் நான் கிடையாது, ஒரு டாக்டராக என்னோடய கடமையை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க டைலாக் பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து அர்ஜுன் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு பதில் சொல்கிற நாள் வரும் அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அந்த குடும்பமே சேர்ந்துட்டு, நீ வந்துட்டு போயிட்டு குழந்தையும் சரஸ்வதியும் ஏதாவது பண்ணிட்டு வான்னு சொன்னாக்கா காப்பாற்றிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ சரஸ்வதி இவங்க சொல்கிறாங்க, நம்ம ராகினி, அத்தை என்னத்தை பண்ண சொல்கிறீங்க, என்னை போய் கொலை பண்ண சொல்கிறீங்களா, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, இன்றைக்கி வந்து நானும் குழந்தையும் உயிரோடு இருக்கோம்னா தமிழண்ணா தான் எங்களை காப்பாற்றினாரு, அதுக்கு தான் நான் நன்றி கடன் செலுத்திட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து பழி வாங்குவேன், அர்ஜுன் அப்படி அவங்க பண்ணதுக்கு நான் பழி வாங்குவேன், அர்ஜுன் நல்லபடியாக எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அவரை வச்சு நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் பழி வாங்குவோம், இப்போ ஒன்றும் அதெல்லாம் செய்யக்கூடாது, பாவம் அந்த குழந்தையும் சரஸ்வதி அண்ணியும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அபிக்கு ரொம்ப சந்தோஷம். ராகினி, நீ வந்துட்டு நீ எப்படியோ போயிட்டு அண்ணியை காப்பாற்றிட்ட, உனக்கு நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அர்ஜுன்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அர்ஜுன், நான் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா சரஸ்வதிகிட்ட கொண்டாந்து குழந்தைய காட்டுறாங்க. குழந்தைய பார்த்துட்டு சரஸ்வதிகிட்ட சொல்கிறாங்க, ராகினி தான் வந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு உன்னை காப்பாற்றினா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சரஸ்வதி வந்துட்டு, ராகினி அன்றைக்கி சாபம் விட்டு போனதுலேருந்து நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், அந்த சாபம் பழிச்சிருமோ என்னமோன்ட்டு, ராகினியே கடைசியாக வந்து எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து என்னன்னு கேட்டாக்கா, ராகினி அப்போ வந்துட்டு கோபம் போயிடுச்சா அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கோபத்தோடு தான் போயிருக்கா. ஆனால் வந்துட்டு உனக்கு ஒரு ஆபத்துன்னு ஒடியாந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்கிறாரு, அந்த அளவுக்கு நம்ப வச்சுருக்காங்க. நான் தான் வந்துட்டு எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன்னு அவளை நம்ப வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த தப்புக்கெல்லாம் பின்னாடி நான் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். அர்ஜுன் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நான் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. இப்போ இதோட வந்துட்டு அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ராகினி. அர்ஜுன் படுத்திருக்காரு, கோமாவில் இருக்கார். அவர் கோமாவில் தான் இருக்காரா, இல்லை உண்மையிலே கோமாவில் இருக்காரா, இல்லை நடிச்சிக்கிட்டு இருக்காராங்கிறதும் தெரில. இப்போ வந்து என்னான்னு கேட்டாக்கா, அந்த குடும்பமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னார்ல, அவன் ஆள் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றினா அவன் கண்ணு முழிச்சிருவான்னு சொன்னார்ல, அவனுக்கு அப்பத்துலேருந்தே அவங்க அப்பாவோட சொத்து கை போயிடுச்சு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அந்த சொத்தை வந்து திரும்ப வந்து கைப்பற்றணுங்கிறது தான் அவனோட மனசுக்குள்ளே உள்ள ஆசையே. அந்த ஆசையை நிறைவேற்றினா அவன் கண்டிப்பாக வந்து கண்ணு முழிச்சிருவான். அவன் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சொத்து ஃபுல்லாக நீ உன் பேரில் மாற்றி எழுதிக்க. சொத்தெல்லாம் இப்போ அர்ஜுன் பேரில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே அவன் கண்ணு முழிச்சிருவான் அப்படி சொன்னோன்னே ராகினி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, அர்ஜுன் கண்ணு முழிப்பார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து ஃபுல்லாக நான் அர்ஜுன் பேர்லேயே எழுதி வைக்கிறேன், நாளைக்கே நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அர்ஜுனோட விரல் இப்படி ஆடுது. ஓ, இந்த பாரு நீ சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னவொடனே அவன் கையில் ஆடுது பற்றியா, கண்டிப்பாக அவன் சொத்து எழுதி வச்சிட்டின்னா கண்ணு முழிச்சிருவான்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி முட்டாள்தனமாக ஓகே நாளைக்கே நான் இந்த ஏற்பாடை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் தண்டசோறு மாமா யோசிக்கிறாரு, என்னடா இது சொத்து ஃபுல்லாக அர்ஜுன் பேரில் எழுதி வைக்கிறேங்கிறாங்க, இவன் கண்ணு முழிச்சிட்டான்னா நமக்கு ஆபத்தாச்சே என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிக்கிறாரு நம்ம தண்டசோறு மாமா. இந்த பக்கம் வந்து இதோட முடிச்சிருக்காங்க. இது உண்மை நம்புகிற மாதிரி தெரில. உண்மையிலேயே அர்ஜுன் வந்து நடிச்சிட்டு தான் படுத்திருக்காரா, அது எப்படிங்க அது சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவர் விரல் இப்படி ஆடுது, நம்புகிற மாதிரியே இல்லை. கோமாவில் இருக்கிறவங்க வந்துட்டு சில விஷயங்களை வந்து பழசை வந்து ஞாபகப்படுத்தும் போது எந்திரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி அந்த குரலை கேட்கும்போது எந்திரிப்பாங்க, அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தில் அதெல்லாம் அவங்கெல்லாம் பேசும்போது பழைய ஞாபகம் வந்து கண்ணு முழிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து சொத்தை மாற்றி எழுதி தரேன்னு சொன்னோன்னே கண்ணு முழிக்கிறதா நான் இங்கே தான் பார்க்குறேன். கையை வேற இப்படி அசைக்கிறாரு. உண்மையிலே நடிக்கிறாரா, கண்ணு முழிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நடிக்கிறாரா, இல்லை உண்மையிலே கோமாவில் தான் இருக்காரா, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடில. சொத்தை எழுதி வைக்கிறேங்கிறாங்க. இன்னொன்று எனக்கு இதில் டவுட்டு, சொத்து மேலே இப்போ கேஸ் நடக்குது. இன்னும் தீர்ப்பே இன்னும் சொல்லலை. இப்போ தள்ளி வச்சுருக்காங்க, தீர்ப்பே சொல்லலை. இந்த சமயத்தில் வந்து எப்படி போய் சொத்தை போய் மாற்ற முடியும்? அது எப்படி மாற்ற முடியும்? கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை எப்படி மாற்ற முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரில என்னான்னு. அது நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேர்லேருந்து ஒருத்தர் சொத்தை டக்குன்னு மாற்றிட முடியுமா? அது மாற்றுறதுக்கு சாத்தியம் இருக்காங்கிறது அது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ராகினி நாளைக்கே வந்து நான் மாற்றி கொடுத்துட்றேன் அர்ஜுன் பேர்லன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கு மாற்றி கையெழுத்து அர்ஜுன் பேரில் மாற்றி எழுதி கொடுத்த உடனே அர்ஜுன் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்றாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன தான் சொன்னாலும் நாய் வாழை கூட நிமித்திடலாம், நம்ம ராகினியை திருத்த முடியாது. நம்ம ராகினி வந்து அவங்க திருந்தாத கேஸ். அவங்க வந்துட்டு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பொண்டாட்டி இவ்வளவு பக்கத்தில் உட்காந்துட்டு அர்ஜுன்னு நைட்டும் பகலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே உள்ள பாசத்தில் கூட அவர் கண்ணு முழிக்கல, அந்த குழந்தை மேலே உள்ள பாசத்தில் கூட கண்ணு முழிக்கல, அவங்க அம்மா அக்காராக இருக்காங்க அவங்க பேசி கூட கண்ணு முழிக்கல. சொத்துன்னு ஒன்றா கண்ணு முழிக்கிறாருன்னா அப்போ அவர் மனசுக்குள்ளே சொத்து மட்டும்தானே மெயினாக இருக்குதுன்னு ராகினி யோசிக்க மாட்டாங்களா? ஒரு பொண்ணு யோசிக்கணுமா இல்லையா? அவர் படித்த பொண்ணு என்ன யோசிக்கணும்? அப்போ ஆள் மனசுக்குள்ளே சொத்து மட்டும்தான் அவர் மனசுக்குள்ளே இருக்குது, அப்போ நம்மலாம் இல்லையாங்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்களா? எழுதி கொடுத்துட்டு போட்டும், என்ன சொத்து தான் தமிழ் குடும்பத்தில் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சொத்தே வேணாம், ராகினியே வச்சுட்டு போட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க சொத்தை இவங்க அர்ஜுனுக்கு எழுதி வைக்கிறாங்க, இல்லை அர்ஜுனோட அம்மாவுக்கு எழுதி வைக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம். என்னங்க சொல்கிறீங்க? எப்படியோ எழுதி வச்சுட்டு போட்டும், அதுக்கப்புறம் நான் தான் அர்ஜுனை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அவங்க சொத்து கையை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் ராகினி புரிஞ்சுக்குவாங்கல்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன புண்ணியம், அது எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும். இது சும்மாவே ராகினியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க நம்ம தமிழ் குடும்பத்தில். ராகினி என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாங்க, ராகினியை வந்துட்டு என்ன திட்டினாலும் மன்னிச்சிருவாங்க, ராகினின்னு உருக்குவாங்க. இப்போ வேற சரஸ்வதியும் குழந்தையும் அவங்க காப்பாற்றிட்டாங்களா?
இதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும்? இதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதையே தனி வீட்டில். சரஸ்வதி சும்மாவே ராகினி ராகினி ராகினிம்பாங்க. இப்போ குழந்தையும் சரஸ்வதியும் ராகினி தான் காப்பாற்றிருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே சரஸ்வதி இதுக்கப்புறம் ராகினியின் அடிமை. ராகினியின் அடிமை சரஸ்வதி. நம்ம தமிழ் வந்து ஏற்கனவே ராகினி மேலே ரொம்ப பாசம் அதிகம். இப்போ வந்துட்டு சரஸ்வதி குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ராகினியை அவர் எந்த ரூபத்துலேயும் பழி வாங்க போகிறது கிடையாது. ராகினியை எப்போதும் அவர் பழி வாங்கணும்னு நினச்சது கிடையாது. அர்ஜுன் கெட்டவன் புரிய வைக்கணும்னு நினச்சாரு, அவ்வளோதான். அது இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன கதையை முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு தான். இதுக்கப்புறம் ஆல்ரெடி சும்மாவே மன்னிக்கிறதுக்கு தான் இருந்தாங்க. அர்ஜுன் வந்துட்டு மன்னிச்சிருவாங்கன்னு தான் நினச்சேன். இப்போ வந்துட்டு ராகினி வந்து கடைசி நேரத்தில் குழந்தையும் சரஸ்வதியும் காப்பாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி மன்னிக்காமல் இருப்பாங்க? அர்ஜுன் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் ராகினிக்காக அர்ஜுனை மன்னிப்பாங்க. அவ்வளோதான் கதை நமக்கே தெரிஞ்சு போச்சே. அவ்வளோதான். ஏதோ நாடகம் வேறு முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இந்த வாரம் முடியுதா இல்லை அடுத்த வாரம் முடியுதான்னு தெரில. அர்ஜுன் சொத்தை எழுதி வச்சோன்னா அர்ஜுன் கண்ணு முழிச்சிருவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பார். தமிழுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார்னா முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு என்ன ஆசை? சொத்து அவர் கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. எப்படியோ தமிழுக்கும் சரஸ்வதியும் ஒரு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய கண்ணில் காட்டியிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். சரஸ்வதி மாதிரியே இருக்குது, குட்டி சரஸ்வதி பிறந்திருக்குன்னு எல்லோரும் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே நமக்கும் ஆசையாக இருக்குது. நம்ம வேணாம் எல்லாருமே கிளம்பி போயிட்டு தமிழ் சரஸ்வதியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வருவோம், வரீங்களா? இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சொத்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க பேர்லேருந்து இன்னொருத்தங்க பேரில் நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலே. அது கமெண்ட் பண்ணுங்கள். முடியுமா முடியாதா, பண்ணலாங்க பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு. நன்றிங்க.